Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. சேலத்தில் உள்ள எடப்பாடி வீட்டில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் நேற்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அதிமுகவை ஒருங்கிணைக்க கட்சியின் மூத்த தலைவர்கள் முயற்சி செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டன? அதிமுக மீண்டும் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. சேலத்தில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் நேற்று தினம் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்சியினுடைய தொடர் தோல்விகள் தொடர்பாகவும் தோல்விகளை தடுப்பது தொடர்பாகவும் 2026 அதிமுக ஆட்சி அமைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக கட்சியை வலுப்படுத்த பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றிணைப்பது தொடர்பாகவும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையானது எழுந்து வருகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்த முக்கிய நிர்வாகிகளான புகழேந்தி மற்றும் கூப்பா கிருஷ்ணன், ஜே.சி.டி. பிரபாகர் உள்ளிட்டோர் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து கட்சியின் நலன் கருதி அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய கால கட்டாயம் இது. எனவே 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தனி அணியாக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திருமதி சசிகலா உள்ளிட்டோருக்கும் இது தொடர்பாக கடிதம் எழுதியது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய இல்லத்தில் திருமதி சசிகலா கட்சியினுடைய தொண்டர்களை அவ்வப்போது சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் கட்சியை ஒன்றிணைக்கும் நடவடிக்கையாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவும் சசிகலா தயாராகி வருகிறார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் நேற்று தினம் இந்த சந்திப்பானது நடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடன் முக்கிய நிர்வாகிகளான செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இதுல கட்சியை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதே போல பிரிந்து சென்றவர்களை கட்சியில் சேர்ப்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இருந்த போதிலும் வெற்றிக்கான 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றிக்கான வியூகங்கள் அமைப்பது தொடர்பாக, அதே போல என்னென்ன மேற்கொள்ளலாம், வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வியூகங்கள் அமைக்கலாம் என்பது குறித்து அவர்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்தாரே தவிர பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றிணைப்பது தொடர்பாக அவர் எந்த விதமான இசைவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வழங்கப்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு புள்ளியில அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு நிலைப்பாட்டில் இருந்து வருவது, எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய தரப்பு கருத்தாக இருந்து வருகிறது. இது நேற்று தினம் ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு மட்டுமல்ல. சசிகலா தொண்டர்களை சந்திப்பதாக முதல்ல தொண்டர்களை சந்தித்த போது இது தொடர்பாக கேள்வி எழுப்பியும் போதும் அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று தினம் கூட டெல்டா மாவட்டத்தில் அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக சென்ற போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு உடனடியாக அவர் கட்சியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டு விட்டார், அவரை அவர் குறித்து பேசுவதற்கு இனி எதுவும் இல்லை என்று திட்டவட்டமாக அவர் மறுத்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த ஒருங்கிணைப்பு குழுவும் கட்சியை ஒன்றிணைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பியது தொடர்பாக கேட்கப்பட்ட போது அவர்கள் குறித்து அவர் காட்ட
காட்டமாக பதில் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில நேற்று தினம் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. கட்சியை தென் மாவட்டங்களில் வலுப்படுத்த வேண்டும். அதே போல 2026 மீண்டும் அதிமுக வலுவான ஒரு கட்சியாக ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பிரிந்து சென்ற தலைவர்களை சேர்ப்பது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிகிறது. ஆனால் தேர்தல் வெற்றிக்கு தேவையான வியூகங்களை வகுக்கலாம். அதே நேரத்தில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பதற்கு அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து மறுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். Apply online.